குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6/4/2026 திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 23 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் நமக்கு 7 நாள் தான் இருக்குது. என்றைக்கு நமக்கு சித்திரை 1னாக்கா செவ்வாய்க்கிழமை சித்திரை 1 பிறக்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு சித்திரை 1 பிறக்கிறது. வெற்றியும் தோல்வியும் இருபக்கமும் உண்டு. ஒரு காயின் எடுத்துக்கிட்டாலே இருபக்கம் உண்டு. அதே போல் வாழ்க்கை என்பதும் இருபக்கமும் உண்டு. வெற்றியும் தோல்வியும் உண்டு. நாம் இன்றைக்கி மதியம் 1 சதுர்த்தி, பிறகு பஞ்சமி திதி. பஞ்சமினாலே வாராகி தாயாருக்குரியது. இன்றைக்கி சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி. அனுச நட்சத்திரம். இன்றைக்கி நள்ளிரவு நாம் இன்றைக்கி கடன் அடைபடுகின்ற மைத்திர முகூர்த்த நேரம் இன்றைக்கி நள்ளிரவு இருக்குது. நள்ளிரவு நமக்கு நான் நேற்றே சொல்லியிருக்கேன். அனுஷ நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் சேர்ந்த அந்த ஒரு இன்றைக்கு இரவு இருக்குது. நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல் இன்று சித்த யோகம். இன்றைக்கி சந்திராசிரமம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். திருப்பரங்குன்றம் இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். மஞ்சள் நோயை குணமாக சிறந்த மூலிகை மருந்து கீழாநெல்லி. அது உங்களுக்கே தெரியும். உப்பிட்டவளை உள்ளவரை பிரச்சனை நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரச்சனைங்கிறது. அதை நாம் எதிர்கொள்ளணுமே தவிர நாம் ரொம்ப தோல்வியை கண்டு துவளக்கூடாது என்பது. இன்றைக்கி இன்றைய ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, மேஷம் ரிஷபம் மிதுனம் வெற்றி, கடகம் தடங்கள், சிம்மம் நட்பு, கன்னி ஏமாற்றம், துலாம் லாபம், விருச்சிகம் ஊக்கம், தனுசு சுகம், மகரம் அசதி, கும்பம் புகழ், மீனம் ஆக்கம். இன்றைக்கி ஒரு இது. நாளைக்கு என்ன விசேஷம்? நாளை விசேஷங்கள் உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினம். சுகாதாரமாக இருப்பது நம்ம அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சுத்தம்தான் நம்மளை இது பண்ணணும். சுகாதாரமான உணவு, சுகாதாரமான தண்ணி, சுகாதாரமான இடம். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. நம்ம சுகாதாரம்தான் மெயின். நாளை நமது சுகாதாரம் உலக சுகாதார தினம். உலகத்தில் நாளைக்கு எல்லாமே போர் பதட்டமாக இருக்கிறது. நம்ம போர் நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கலாம். சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாசுபடும். உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். மக்களினோட இப்போவுமே கச்சா எண்ணெயினோட விலை அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டில் ரொம்ப இருக்குது. அந்த ஒரு இன்னும் நெட்டே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடலுக்கடியில் ஒரு இது போகுது அப்படின்னு. அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட நம்ம மனசார வேண்டிக்குவோம். இதுதான் நம்மளுடைய இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பேரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் பங்குனி லாஸ்ட் இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பங்குனி இன்றைக்கி திங்கட்கிழமை ஏப்ரல் 6, பங்குனி 23. விவாகம் அதிதி. நாளை தனிய நாள், வராக ஜெயந்தி, வியாதிபாத சிரார்த்தம். இந்த தமிழ் வருட பிறப்பு. அழகான நம்ம சித்திரை 1 தமிழ பிறப்பு. சித்ரா பௌர்ணமி இருக்கும். சித்திரை பிறந்தாலே நமக்கு ஒரு நல்லது நடக்குங்கிறது நாம் இது பண்ணுவோம். நமக்கு வேறு எந்த இதுவும்
நம்மளுடைய இதை பற்றி நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த ஆண்டு புத்தாண்டு பலனோட நம்ம புத்தாண்டு பிறக்கிறது சொல்லியிருக்கேன். புத்தாண்டு பெயர் பராபவ. ஏப்ரல் 14 காலை 8:35 சதய நட்சத்திர கும்பராசி ரிஷப லக்னத்தில் இது பிறக்கிறது. இதுதான் நம்மளுடைய இது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கலாம். போர் வேண்டாம். எவ்வளோ மக்கள் உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் என்பது நம்ம அது நடக்கக்கூடாதுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்னுடைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தாண்டு பலன்கள் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெருசாக இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.